ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கப்பி ஃபிஷ் வந்து ஃப்ரைஸ் வந்து போட்டிருந்தது. ஸோ அது எந்த கப்பி ஃபிஷ் அப்படின்னா டம்போ வேரும் ரமினோஸும் வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைஸ் வந்து போட்டிருந்தது. ஸோ அந்த ஃப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஃபீடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதோட ஃப்ரைஸோட அப்டேட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேங்க் செட்டப் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலைங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பேரண்ட்டை செப்பரேட் பண்ணிட்டோம். செப்பரேட் பண்ணனால பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைஸ் எல்லாம் ஃப்ரீயாக வந்து நல்லா ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. இது லைட்டாக ஒரு மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்குது. இது எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதில் ஃபீமேல் வந்து ரமினோஸு, ஸோ மேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டம்போ வேறு. ஸோ பேரண்ட் ஃபிஷ் அப்படி இருக்குது. இதோட ஃப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ ஃப்ரைஸ் வந்து ஆக்டிவாக இன்னும் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ எல்லா ஃப்ரைஸுமே இருக்குது. ஸோ பார்க்கலாம், ஏன்னா சேம் அதே வாட்டர் கண்டிஷனில் தான் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபீடிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரைஸ் எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரைஸ் கேர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா சேம் வாட்டர்லேயே வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம பேரண்ட் ஃபிஷ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீடிங் கொடுக்கலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபீடிங் வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபார்ம் ஃபீட் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மல் பேலட்ஸ் இருக்குது அப்படின்னாலே அதை சின்னதாக பவுடர் பண்ணி அப்படியே வந்து கொடுக்கலாம். ஸோ இது பேரண்ட் ஃபிஷ்க்கு வந்து நான் வந்து சும்மா 2-3 போட்டு கொடுக்குறேன். அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டரை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். வாட்டரையும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து சாப்பிட்டுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரைஸ்க்கு வரலாம். ஸோ ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல இருக்குது. இப்போ நான் அங்கே இந்த இடத்துல போடுறேன். ஸோ ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்டுது. ஸோ கொஞ்சமாக வந்து போட்டு கொடுங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெல்லட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பவுடர் பண்ணி போடுறீங்க அப்படின்னாலும் அதிகமாக போடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்த வாட்டரை வந்து இப்படியே தான் வந்து ஒரு 1 மந்த் பக்கம் வந்து இல்லை ஒரு 15 டேஸ் இல்லை 20 டேஸ் வந்து இதே வாட்டர் தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதை இப்படியே வைக்காமல் நம்ம நிறையா ஃபுட்டை போட்டு இருந்தோம் அப்படின்னா வாட்டர் வந்து சீக்கிரம் அழுக்காயிரும். ஸோ சீக்கிரம் அழுக்காச்சு அப்படின்னா நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரைஸை பிடிச்சி போட்டோம் அப்படின்னா ஃப்ரைஸை பிடிச்சி வேறு வாட்டரில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ சடனாக வந்து ஃபிஷ் வந்து இறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஃப்ரைஸ், அதனால் இறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவு வந்து ஃபீடிங் வந்து அளவாக போடுங்க. ஸோ இப்போ நான் இதுவே வந்து ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃப்ரைஸ் நிறைய இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தனால வந்து எவ்வளோ பெல்லட்ஸ் வந்து போடுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே சாப்பிட்ருமா அப்படின்னா தெரியாது. ஸோ அதை வந்து இன்றைக்கி செக் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து வந்து கம்மி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கு வந்து ஃபீடிங் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஆல்கே அந்த மாதிரி இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஆல்கே, இந்த ஆல்கேஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து நார்மலாக அது சாப்பிட்ரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பெல்லட்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை மற்ற ஃபீடிங் ஏதாவது நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஸோ மொயினா, டாஃப்னியா அந்த மாதிரி லைஃப் ஃபீடிங் கல்ச்சர் கொடுக்குறதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சில ஃப்ரைஸ் வந்து சாப்பிடுது, ஒரு சில ஃப்ரைஸ் வந்து சாப்பிடாது. ஸோ இது போக போக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ஃப்ரைஸ் கேர் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் செப்பரேட்டாக வந்து ஃப்ரைஸை வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரைஸை நீங்கள் வந்து பிடிச்சி தனியாக எடுத்து கேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.